நரகம்னு தீர்ப்பளிச்சு நரகத்துக்குள்ள போன ஒரு மனிதன் யாகன்னான் யாமன்னான் யாதையான் யா சுபுகான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்துல அல்லாஹ் கேட்கிறான், எத்தனை வருஷம்? 2000 வருஷம் கூப்பிடுவாராம். அப்ப அல்லாஹ் கேட்பானா, என்ன ஏன் இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலையே, ஏன் என்ன அப்படின்னு கேட்டான். யா அல்லாஹ், இந்த நரக நெருப்புல என்னால தாங்க முடியல, உன்னுடைய கருணையை கொண்டு என்னை மேல மட்டும் விட்டு, நான் அதுக்கு பிறகு ஒண்ணும் கேட்க மாட்டேன். அல்லாவும் நரகத்தை விட்டு வெளியே எடுத்து விட்டுட்டாங்க. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால உங்களுக்கு லேசா சொல்றேன். வெளியே கொண்டு விட்டாச்சு. வெளியே விட்டதுக்கு பிறகு திருப்பி யாகன்னான்னு யாமன்னான்னு ஆரம்பிக்கிறாரு. ஒண்ணுமே கேட்க மாட்டேன், போதுண்டியே, என்னாச்சு? ஏன்ல இப்ப இந்த உள்ள இருந்தேன், வெளியே உணாது விட்டுட்டேன், இப்ப இந்த அனல் தாங்க முடியலையே, அதனால இந்த சொர்க்கத்துக்கு போற பாதையில கொண்டு என்னை வச்சிரு. அல்லாஹ் தஆலா அதையும் சரிங்கிற, இனிமே எதுவும் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். கொஞ்ச நேரம் சென்று திருப்பி யாகன்னான்னு யாமன்னான். ஏன்னா நம்ம மனிதர்கள் அதுதானே. அடுத்து என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? யா அல்லாஹ், அங்கெல்லாம் உட்காந்துருக்கேன், எல்லாரும் என்ன தாண்டி தாண்டி தான் சொர்க்கம் போறாங்க, அவங்களோட நம்ம போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அதனால சொர்க்க வாசல்ல என்னைய வச்சு. அல்லாவும் அதை நிறைவேற்றிட்டு சிரிச்சுக்கிட்டு கேட்பானா, இனிமே ஒன்றும் கேட்க மாட்டேன். இல்லை கேட்க மாட்டேன் அல்ல, நான் இங்க இருந்து எட்டி எட்டி நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் இருந்துட்டு யாகன்னான்னு யாமன்னான். இப்ப என்னப்பா, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்துல நீ பெருசா விட இடம் கொடுக்க வேணாம். எதோட நிப்பாட்டின யாருக்காவது யாவது இருக்கா? வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால கரெக்டா சொர்க்கத்து வாசலையாவது வச்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த சொர்க்கத்துடைய வாசலை உன்னை நிப்பாட்டிருக்கேன், நான் எட்டி எட்டி பாத்துக்கிறேன். ஒண்ணு எனக்கு இடம் உள்ள எதுவும் தரமானா, என்னை உன்னுடைய காலை வச்சு தள்ளி விட்டா கூட நான் உள்ள போய் விழுந்துருவேன். அல்ல, என்னை உள்ள மட்டும் விட்டுரு. அல்லாஹ் தஆலா சொன்னானா உள்ள போகணும். அந்த மனிதருக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்துருக்கோம். நம்மளும் அங்கே போய் பார்த்துக்கிறோம், நம்ம இருக்க முடியாது. யாராருக்கு அல்லாஹ் எதை தருவேன்னு தெரியாது. அப்படி போன மனிதருக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியை போல 10 மடங்கு கொடுப்பானாம். சுப்ஹானல்லாஹ். அப்படி போற மனிதனுக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரமும் அல்லாஹ்ட்ட, ரப்பே ரஹ்மானே, நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்துருன்னு கேட்கையிலேயே சொர்க்கத்தையும் தான் நம்ம கேட்கணும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் கேட்க சொல்லியிருக்காங்க. அந்த சொர்க்கத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் சொர்க்கத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அமல்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், சீர்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்.